வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். மோட்டோரோலால இருந்து இன்னொரு பேசிக் என்ட்ரி லெவல் மொபைல் ஃபோன் அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலினுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ G13. இந்த மோட்டோ G13 உடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4GB மற்றும் 128GB வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்கிறதா தான். இதோட விலை வந்து 9,999 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB மற்றும் 64GB வேரியன்ட்னு ஒன்று இருக்குது. அதோட விலை பார்த்தீங்கன்னா 9,499. ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இதை அன்பாக்ஸ் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரைட், மோட்டோ G13 உடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இதுதான். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரியே ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் டிசைன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ள இந்த மொபைல் ஃபோன் நம்ம பார்க்கலாம். அது வந்து ஆல்ரெடி ஒரு TPU ஜெல் கேஸ் ப்ரொடெக்ஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை எடுத்துகிட்டு வச்சு பார்த்தோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள சிம் கார்டு டூல் அப்புறம் 2-3 டாக்குமெண்டேஷன்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை சார்ஜ் பண்ணுறதுக்கு 10 வாட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் USB Type-C கேபிள் இருக்குது. இவ்வளோ தான் பாக்ஸோடைய கண்டென்ட்ஸ். இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு இந்த மோட்டோ G13 மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ மொபைலினுடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஸ்லிம்மான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். இதோட வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு 183 கிராம்ஸ் தான். திக்னஸும் பார்த்தீங்க அப்படின்னா 8.19 mm தான் இந்த மொபைல் ஃபோனுடைய திக்னஸ். ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா அவங்க பேக்கில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் PMMA அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரலிக் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால வெயிட்டும் கம்மியாக இருக்கும், ஸ்லிம்னஸும் உங்களுக்கு நல்ல தின்னான மொபைல் ஃபோன் கிடைக்கும். ஸோ இந்த மொபைலுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா USB Type-C போர்ட் இருக்கு. ஒரு சைடில் மைக் கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடில் ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி எஃபெக்ட்லாம் போட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அப்படிங்கிற எழுத்துக்களும் மேலே பொறிச்சிருக்கு. டாப்பில் வந்து 3.5 ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் பட்டன், இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அக்யூரசி சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மறுபுறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிம் கார்ட் ட்ரே. இந்த சிம் கார்ட் ட்ரே வந்து ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே. ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4G மொபைல் ஃபோன். டூயல் வாய்ஸ் ஓவர் வைஃபை, டூயல் VoLTE எல்லாமே இந்த மொபைல் ஃபோன் சப்போர்ட் பண்ணுது. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் முக்காவாசி மோட்டோரோலா மொபைல் ஃபோன் மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா IP52 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் ஸ்பிளாஷ் ஏதாவது பட்டுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோனுக்கு எந்த பாதிப்பும் வராது. இந்த மோட்டோ G13 உடைய டிஸ்பிளேல எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா டிஸ்பிளே நல்லா பிரைட்டா விவிடா கலர்ஃபுல்லான ஒரு டிஸ்பிளேயா இருக்கு. முக்கியமான விஷயம் இதில் வந்து பொட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க, சொட்டு நாச்சு கிடையாது. இது வந்து ஒரு IPS LCD டிஸ்பிளே தான். 6.5 இன்ச் டிஸ்பிளே. நாங்கள் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குது. இருந்தாலும் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பேண்டா கிளாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் 10,000 செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மொபைல் ஃபோனுடைய பின்புறத்துக்கக்கூடிய கேமரா அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசுர சைஸுக்கு ஓட்டையெல்லாம் இல்லாமல் அதில் டீசெண்டான 2 கேமரா, ஆக்சுவலாக 3 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் சிங்கிள் கேமரா தான். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கேமரா. பக்கத்தில் இருக்கிற அல்லக்கைகள் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர். இந்த 2 மெகா பிக்சல் அல்லக்கை ஜோடிகளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜோடிகளை திருப்பி இந்த மொபைல் ஃபோனில் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் கேமரா. அது வந்து உங்களுக்கு பொட்டு நாச்சுக்குள்ளே வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய கேமரா எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா பிரைட்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சேச்சுரேஷன் கிடையாது, பட் கரெக்டான சேச்சுரேஷன், பல பேருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சேச்சுரேஷன் லெவலில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்கின் டோன்ஸாக இருக்கட்டும், ஒயிட் பேலன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்போசர் ப்ராக்கெட்டாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸுக்கு அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. ரொம்ப ஷார்ப்பான இமேஜ் தான் அவங்களால எதிர்பார்க்க முடியாது, பட் ஓரளவுக்கு டீட்டெயிலான இமேஜ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். லோ லைட்டில் அவங்க நைட் மோட்லாம் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் நம்ம எனேபிள் பண்ணி எடுக்கிறப்போ கொஞ்சம் நாய்ஸ் கம்மியாகுது. பட் இருந்தாலும் லோ லைட்டில் கேமரா வந்து 10,000 மொபைல் ஃபோனில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. 1080p வீடியோஸ் ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். மோட்டோ G13 மொபைல் ஃபோனுடைய ஃப்ரண்ட் கேமரா எடுக்கக்கூடிய ஆடியோ வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நடந்துக்கிட்டே பேசுறதுனால ஷேக் எதுவும் இருக்கா அப்படி. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 8 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் லைட் நல்லா இருந்துச்சு, நல்ல செல்ஃபிஸ் நீங்கள் எடுக்கலாம். லோ லைட்டில் செல்ஃபிஸ் சுமாராக தான் இருக்குது. போர்ட்ரேட் ரியர் கேமராவும் சரி, ஃப்ரண்ட் கேமராவும் சரி, எட்ஜ் டிடெக்ஷன் மற்றும் பேக்ரவுண்ட் பிளரிங் இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்குது. மேக்ரோ ஃபோட்டோகிராஃபி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆல்ரைட், ஸோ இந்த மோட்டோ G13 உடைய UI பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் மோட்டோரோலா ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன்னாலே உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் கொடுப்பாங்க அப்படின்னு. இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 13 ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஆண்ட்ராய்டு 14க்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட் அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. பட்
ஆச்சரியப்படுற விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து நியர்லி உங்களுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து மோட்டோரோலா மட்டுமே 2-3 அப்ளிகேஷன் அவங்க எனேபிள் பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனால் எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் நீங்கள் இங்கே பார்த்தாலே தெரியுது. மோஜு, ஷேர் சாட்டு, அப்புறம் எக்கச்சக்கமான இந்த மிந்த்ரா, நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் அவங்க கொடுத்துருக்காங்க. ப்ளோட்வேர் மட்டும் கிடையாதுங்க, ஆட்ஸும் வருது. இப்போ இதை பார்த்தீங்க அப்படின்னா ஷாப்பிங் அப்ளிகேஷன்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு ஆட்ஸ் வருது. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோனில் நான் ப்ளோட்வேர் கூட நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஆட்ஸோட இப்போ தாங்க பார்க்குறேன். அதுக்கான தனி ஃபோல்டர்லாம் வேறு இருக்குது, அது நோட்டிஃபிகேஷன்லாம் வேறு அனுப்புமா. அது வந்து எடிட்டர்ஸ் சாய்ஸாக அவர் சூஸ் பண்ணி சொல்கிறாரா இந்த அப்ளிகேஷன்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக அவங்க தவிர்த்திருக்கணும். மொபைல் ஃபோனுடைய விலையை கூட ஒரு 500 1000 கூட வச்சு விற்றுருக்கலாம். இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க இந்த மாதிரி பண்ண விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம மக்கள் எல்லாரும் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வாங்குறதுக்கான காரணம் என்னென்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது அப்படின்னு நம்பி வாங்குவாங்க இந்த ப்ரைஸில் நம்ம வாங்குகிற மக்கள். பட் அவங்க அதை பார்த்தோடனே இதிலலாம் என்னடா இதுக்கு நம்ம ஒரு ரெகுலரான ஒரு ரெட்மியோ ரியல்மியோ மொபைல் ஃபோனே வாங்கிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு அவங்களுக்கு தோண வைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மொபைல் ஃபோனில் எனக்கு கிடைக்குது. இது தவிர மோட்டோ ஹப்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாகவும் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத இந்த நியூஸு, இந்த மாதிரி கேம்ஸு, இந்த மாதிரி டீல்ஸ் இதெல்லாம் வேற இருக்கான். ஸோ இது யாருக்கும் பிரயோஜனப்பட போகிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஸோ ஓவராலாக இந்த பிரச்சனையெல்லாம் தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யூஐ ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. 2-3 அப்ளிகேஷன் நம்ம போட்டு யூஸ் பண்ணாலும் இந்த 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் கொண்ட டிஸ்பிளே இருக்கிறனாலவோ என்னவோ எனக்கு தெரியல, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஸ்னாப்பி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நமக்கு கொடுக்குது. ஸோ இந்த மோட்டோ G13 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசர் பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கினுடைய ஹீலியோ G85 ப்ராசர். நல்ல ஒரு ப்ராசர். ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், 4GB ரேம் LPDDR4X யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 64 மற்றும் 120GB வேரியண்ட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. தேவையான எல்லா சென்சரும் உங்களுக்கு இருக்குது. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்குது. NFC கிடையாது, GPS இருக்குது. இந்த மோட்டோ G13 உடைய இந்த G85 ப்ராசஸரை வச்சு நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஒரு ஹை எண்ட் கேம்ஸ் கூட ஒரு லோ கிராஃபிக்ஸில் போட்டு விளையாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நேரமாக விளையாண்டிங்க அப்படின்னா லைட்டாக மொபைல் ஃபோன் ஹீட் ஆகுது, பெரிய பிரச்சனை ஓவர் ஹீட்டிங் பிரச்சனை எல்லாம் மொபைல் ஃபோனில் கிடையாது. பட் கேம்ஸ் தவிர நீங்கள் அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய சோஷியல் மீடியா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனில் தாராளமாக போட்டு நிம்மதியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேசிக் யூஸருக்கு ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்திருக்கணும். இதுக்கு மேலே அவங்க வந்து திங்க் ஷீல்டு அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் மூலமாக மொபைல் ஃபோனுடைய செக்யூரிட்டி வந்து அவங்க கேரண்டி பண்ணுறாங்க. ஹார்ட்வேர் லெவல்லேருந்து சாஃப்ட்வேர் லெவல் வரைக்கும் அவங்க எல்லாமே தரவாக செக் பண்ணி தான் மொபைல் ஃபோன் நம்ம கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ப்ளோட்வேர்லாம் இருக்கிறதுனால கூட சில சமயம் செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் வரலாம். 5000 mAhக்கான பேட்டரி. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு பாக்ஸுக்குள்ளே 10 வாட் சார்ஜர். ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3 hours கிட்ட ஆகுது. ஆனால் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிடுச்சு அப்படின்னா மொபைல் ஃபோன் சாலிடாக 2 days மாதிரி தாக்கு பிடிக்கும் உங்களோட யூசேஜை பொறுத்து. ஸோ ஓவராலாக ஒரு மொபைல் ஃபோன் இதை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு மோட்டோரோலாலேருந்து வந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு மொபைல் ஃபோன். பட் யூஸ்வலாக மோட்டோரோலா மொபைல் ஃபோன்ஸை நம்ம எதுக்கு வாங்குவோம் அப்படின்னா ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பி வாங்குவோம். பட் இதில் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே ப்ளோட்வேரும் ஒரு சில ஆட்வேரும் நிறையாவே இருக்க தான் செய்யுது. இது தவிர உங்களுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் பிக்சர் இருக்காது, அப்புறம் டூயல் ஆப்ஸ்லாம் இருக்காது. இந்த மாதிரி ஒரு சில ஃபீச்சர்ஸ் தான் உங்களுக்கு மிஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வேற கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஆட்ஸ் கொடுத்துருந்தாவாச்சும் நம்ம மன்னிச்சிருக்கலாம். பட் இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அவங்க கொடுத்ததுக்கு ஸ்கின் டியூவே பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒரு மோட்டோரோலா பெரியர் எனக்கு மோட்டோரோலா மொபைல் ஃபோன் வேணும் 10,000 ரூபாய் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மொபைல் ஃபோன் வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்க போது. இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் உங்கள் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri